பலஸ்தீனியர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கள போய் நீங்கள் சுரண்டி கேட்டிங்கன்னா, இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் ஹமாஸை அவர்கள் முழுமையாக ஆதரிப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்கா பாலஸ்தீனத்தை தனிநாடாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்த பேக் அண்ட் ஃபோர்த்தில் பவர் ஈக்குவேஷனில் சுற்றி உசுப்பேற்றி விட்ட நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் பின்வாங்கிட்டாங்க. அப்போ அதுதான் பாலஸ்தீனர்களுடைய மிகப்பெரிய பின்னடைவு. பிணை கைதிகளாக சில பேர் எடுத்துகிட்டு போகும்பொழுது, பர்டிகுலர்லி அதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய ஃபேமிலி எல்லாம், நான் நாட்டுக்கு ஆதரவாக இருக்கேன், என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் எந்த காலகட்டத்திலையும் டெரரிஸ்டுகளோட நெகோசியேஷனே பண்ணக்கூடாது, சமரசமே பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சினிமாவில் பேசுவாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாலே கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ நெதன்யாஹூ என்ன பண்ணி கொண்டிருந்தார்? இவ்வளவு பேர் இவ்வளவு முன்னேற்பாடுகளோட நம்ம ஊர்ல இறங்கி அப்பாவி மக்களை கொன்று யாராலையும் என்ன நீங்களா தூங்கிட்டு இருந்தீங்களா என்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இது அவர் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு ஆண்டில் அவர் சில காரியங்களை செய்தால் அவருக்கு 5 நோபல் பரிசு தாங்க. அவர் மீது தனிப்பட்ட முறையில் அந்த லாபத்தினால தான் இத்தனையும் நடந்திருக்கு. ஸோ நீ $40 பில்லியன் கூட சம்பாதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு உலகம் இருக்கிறது. இயல்பாகவே இஸ்ரேலிய மக்களே ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் இருப்பாங்க, காசா இஷ்யூன்னு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஏன் நெதன்யாஹூவை வெறுக்கிறதுக்கு காரணம்? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் மக்களுடைய, அதாவது வெவ்வேறு நாடுகளும் வெவ்வேறு மக்களும் இந்த உளவியல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த முன்னால் நடந்த போர்களுக்கு பிறகு கடைசி 1970 போர்கள்லாம் முடிஞ்சிருச்சு. 70கள் ஆரம்பத்தோட போர்கள் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இஸ்ரேலிய போர், இஸ்ரேலிய படை அப்படிங்கிறது இன்னொரு நாட்டுக்குள்ளே போகும், 4 அடி அடிக்கும், அதிகபட்சமாக போனால் அங்கே கொஞ்சம் செட்பேக் இருக்கும், அப்புறம் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. அவர்களுடைய நாட்டுக்குள்ள பெரும் பிரச்சனைகள் என்று நடந்ததே இல்லை. சில பாம்பு வெடிக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாக்குதல் நடக்கும். அவர்கள் ஒரு தீவிரமாக நாடே முழுமையான போருக்கு போகணும் அப்படின்றது நடந்தது கிடையாது. ஆனாலும் அங்கே ஃபோர்ஸ்டு கான்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறது உண்டு. அத்தனை பேரும் இராணுவத்தில் பணி ஆற்றி ஆகணும். அதனால் அவங்க போர் பயிற்சி எடுத்துப்பாங்க, ரிசர்வ் படையில் இருப்பாங்க, ஆக்டிவ் ஆர்மியில் இருப்பாங்க. அதற்கு பிறகு எப்போ கூப்பிட்டாலும் அவங்க போருக்கு போகணும். ஆனால் இந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் அவங்க போருக்கு போக வேண்டியிருந்தது. அதுவும் எவ்வளவு ஃப்ரண்ட்டில் போர், காசா மீது, அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா மீது லெபனானில், அதுக்கப்புறம் ஈரான் மீது, நடுவில் சிரியா மீது. அதுக்கான தேவை இருந்ததாகவே நான் நினைக்கல. சிரியா நான் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆனாலும் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வரவே போகிறதில்லைன்னு. இருந்தாலும் இவங்க சும்மா போகிறவன் 4 பேர் அடிக்கிறோம், இந்த பக்கமாக போகிறவன் 5வது அவனையும் ஒரு அடி அடிப்போன்னு சொல்லி அங்கே உள்ள பூந்து அடித்தது, ஏமேனில் ஹவுத்திகள் மேலே அடித்தது அப்படின்னு தொடர்ந்து போர் 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 போர்னு ஒரு பதற்றமே இருந்ததில் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. 1. 2வது, இந்தியாவிலேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். பிணை கைதிகளாக சில பேர் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த ஃபேமிலியும், பர்டிகுலர்லி அதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வெரி ரேர்லி அவங்க எழுந்து, நான் நாட்டுக்கு ஆதரவாக இருக்கேன், என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் எந்த காலகட்டத்திலையும் டெரரிஸ்டுகளோட நெகோசியேஷனே பண்ணக்கூடாது, சமரசமே பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சினிமாவில் பேசுவாங்க. தன் வீட்டுக்கு நடக்கலைன்னா பேசுவாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாலே கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். பதாகைகளோட ஒரு பெரிய ஹாஸ்டேஜ் மைதானம்னு ஒன்றில் உட்காந்துக்கிட்டு பயங்கர ப்ரெஷர், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு ஹமாஸ்னால் கைப்பற்றி கொண்டு செல்லப்பட்ட பிணை கைதிகளை உடனடியாக மீட்டு வரணும். ஸோ இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இதற்கு ஆதரவு. அதாவது என்னுடைய குடும்பத்தினர் யாரும் இல்லைனாலும் எனக்கு போர்னால எதையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள், பீஸ்னிக்ஸ் அப்படின்னு அவங்களை கொஞ்சம் கேலியாக கூட அழைப்பாங்க, அமைதி வேண்டுபவர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவர்களுடைய ஆதரவு எல்லாமே வாக்கு. ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அந்த கோபம் நெதன்யாஹூ மேலே அதிகமாகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு அன்பாப்புலர் லீடர்,
என்னென்னா அவர் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது, எவ்வளவோ ஆண்டு காலம் மிக அதிகமாக பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அதை விசாரிப்பதற்கு வரக்கூடிய நீதிமன்றத்துக்குள்ளே இவர் வந்து சில குளறுபடிகளை பண்ணி நீதிமன்றத்தோட பவரை குறைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாரு. இன்னும் அவர் மீது வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஏற்கனவே அவருக்கு வாக்களிக்கக்கூடாது என்ற கருத்து கொண்டவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த என்டையர் ஃபெயில்யூர் இது நடந்தது இல்லையா, அது முழுமையாக மொசாதுடைய இராணுவத்துடைய தோல்வி அப்படின்னு பார்க்குறவங்க ஆட்சியாளருடைய தோல்வி அப்படிங்கிறதாகவும் பார்க்குறாங்க. இப்போ நெதன்யாஹூ என்ன பண்ணி கொண்டிருந்தார்? இவ்வளவு பேர் இவ்வளவு முன்னேற்பாடுகளோட நம்ம ஊரில் வந்து இறங்கி அப்பாவி மக்களை கொன்று யாராலையும் என்ன நீங்களாம் தூங்கிட்டு இருந்தீங்களா என்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. ஸோ இட் இஸ் சீன் அஸ் அ மிலிட்ரி ஃபெயில்யூர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர், பொலிட்டிக்கல் ஃபெயில்யூர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அப்புறமா ஏன் விடாமல் போய் அடுத்தடுத்தால தாக்கிக்கிட்டே இருக்க? சரி, ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு குவிக்காக போய் அடிச்சுட்டு உடனடியாக டேபிளுக்கு வந்து பாரு, நீ இத்தனை பேர் அனுப்பு, நான் இத்தனை பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இன்னும் 100 பேரை நம்ம காப்பாற்றிருக்கலாமே, இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்களே. இந்த கோபம் எல்லாம் சேர்ந்து இவர் மேலே. ஆனால் அந்த 20 பேரை காப்பாற்றினது யார் அப்படின்னா ட்ரம்ப் அப்படின்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த 20 பேர் அவங்களே எழுதினாங்களா இல்லை அவங்க குடும்பத்தவர் எழுதினாங்களா, நிறைய பேர் வந்து லாங் ட்விட்டர் x.com மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பேரும் வந்து கடைசியாக ட்ரம்ப் மேலே அப்படியே வந்து ஒரே புகழ் அபிஷேகம் கொடுத்துட்டு நெதன்யாஹூ பேரே இல்லை. சில மெசேஜஸ் இஸ்ரேலிய படைகளுக்கு நன்றி எல்லாம் இருக்குது, நெதன்யாஹூ பேரே இல்லை. ஸோ நீங்கள் உளவியல் ரீதியாக ஒரு மாற்றம். சரி, இப்போ பலஸ்தீனியர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கள போய் நீங்கள் சுரண்டி கேட்டிங்கன்னா இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் ஹமாஸை அவர்கள் முழுமையாக ஆதரிப்பார்கள், கிட்டத்தட்ட முழுமையாக. கொஞ்சம் பேர் வந்து வேணால் திட்டுவாங்க. இங்கே சில 100 இறப்பு, மக்கள் அத்தனை பேரும் நெதன்யாஹூவை கெட்டவன் என்கிறார்கள். அங்கே பல 10,000 இழப்புகளுக்கு காரணமாக ஹமாஸ் தான் இருந்திருக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் மீது அந்த அளவுக்கு வெறுப்பு இல்லை, வெறுப்பு எந்த விதத்திலும் அதிகரிக்கவில்லை. நாளைக்கு வந்து ஹமாஸ் வெளில வந்து நின்னா எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அங்கேயுமே இப்போ ஏதோ ஒரு குழு சண்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஹமாஸுக்கும் ஒரு தரப்பு நியூஸ் என்னன்னா, அங்கவே வேறு சில குழுக்கள் இருக்குது, அவையெல்லாம் இஸ்ரேலிய ஆதரவு குழுக்கள் அல்லது இஸ்ரேல்னால ஃபண்டு பண்ணப்படக்கூடிய குழுக்கள் என்று சொல்கிறார்கள். அது நம்ம அதோடைய உண்மைத்தன்மைக்குள்ளே நம்ம பிறகுதான் போகணும். அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு பன்னாட்டு பாதுகாப்பு படை அங்கே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெதன்யாஹூ எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாரு? மாற்று அரசு, லெஃப்ட் ஆஃப் சென்டர் அரசு வந்ததுன்னா இஸ்ரேல் ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனை நோக்கி போகலாம். வெரி அன்லைக்லி இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் சென்டர் அரசாக இஸ்ரேலில் அமைவதற்கு சாத்தியம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஸ்ரேல் பக்கத்திலிருந்து பெரிய கெட்ட செய்தி, அதாவது இந்த அமைதி ஒப்பந்தத்தை கெடுப்பது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்கனைஸ்டு படையாக காசால நுழைந்து மேற்கொண்டு சில குண்டுகளை போடுவது, ஃபுட் ட்ரக்கை அனுப்ப விடாமல் தடுப்பது போன்றவை. அதற்கு சாத்தியம் குறைவு. ஹமாஸ் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்குள்ள சில தீவிரவாத செயல்களை நிகழ்த்துவது, இஸ்ரேலிய இடங்களை குறிவைத்து தாக்குவது, அப்படி ஒன்று நடந்ததுனாலும் வேற இப்போ இஸ்ரேலிய எம்பசி அமெரிக்காவில் தாக்கப்படலாம், அல்லது வேறு ஒரு நாட்டில் தாக்கப்படலாம், ஹங்கேரியில் தாக்கப்படலாம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அது வந்து ஹமாஸ் தான் செஞ்சுதான்னு வேற ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்பொழுதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரெண்டும் நடக்காது. அதுலேயும் இந்த மறுகட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஏக்கர் நிலத்தை கிளியர் பண்ணி அங்கே ஒரு சில மாடி குடியிருப்புகளை ஏற்படுத்தி 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே அதை நிகழ்த்த முடியும். இந்த ரபிள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சாலைகளை அமைத்து அந்த இடத்துல நீங்கள் வந்து இவ்வளவு பேரை நீங்கள் குடியமைத்து அப்படியே நீங்கள் ஏக்கராக நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு தேவையான பணத்தை சவுதி அரேபியாவும் கத்தாரும் எமிரேட்ஸும் பஹ்ரைனும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எகிப்துட்டேருந்து பணம் வராது, துருக்கிட்டேருந்து பணம் வராது. ஆனால் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அனுப்பலாம், லோ காஸ்ட் குறைவான செலவில் நான் கட்டித்தரேன்னு சொல்லலாம். பியூர் ஃபண்டிங் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரலாம்.
இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடட் டெவலப்மெண்ட் அங்கே வர ஆரம்பிச்சதுனாலே 4 ஸ்கூலை கட்டி 2 பார்க்கை கட்டி தண்ணீர், சுத்தமான தண்ணீர், 2 ஹாஸ்பிட்டல், உயிரோடு இருக்கக்கூடிய காசா மக்கள் வந்து ஒரு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. இப்போ அதெல்லாம் நடக்கும் பொழுது அதை உடனடியாக பெல்ட் பாம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து இஸ்ரேலில் போய் வெடிப்போம்னு இன்றைக்கு பார்க்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்கும். அதற்கு பிறகு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, வாட் இஸ் அ லாங் டேர்ம் சொல்யூஷன் பேச ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரேல் என்ன சொல்லும், ஹமாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லும். இப்போ ஹமாஸில் இருந்த ஒருவர் வந்து ஹமாஸ்லாம் இல்லைங்கண்ணா, நான் இந்த நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே தேர்தல்னு ஒன்று வச்சா நான் நிற்கக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க டாசியர் எடுத்துகிட்டு வருவாங்க, இவர் தான் வந்து ஹமாஸில் இவராக இருந்தவர், அவராக இருந்தவர், அதனால் அவர் நிற்கக்கூடாதுன்னு. அப்போ பன்னாட்டு கண்காணிப்பு அமைப்பே அதை ஏற்றுக்காது. என்னையா அது யாரெல்லாம் தேர்தலில் நிற்கலாம்ங்கிறத நீ முடிவு பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ உங்ககிட்ட ஆட்சி இருக்கா, இல்லை அமைதிப்படை அல்லது அமைதி குழுக்கிட்ட ஆட்சி இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த சிக்கல்லாம் வரும்பொழுது இஸ்ரேல் வந்து எதிர்க்கலாம். அப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமாயிருது. பட் லாங் டேர்ம் பீஸ் ஸ்டில் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடம், அது நமக்கு தெரியும், கடந்த சில 10 ஆண்டுகளாகவே 1940களிலிருந்தே இந்த காசா பகுதியும் வெஸ்ட் பேங்க் பகுதியும் சுருங்கிக்கிட்டே வந்திருக்கு. மக்கள் தொகை எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இணைப்பதா, அதுக்கு ஒரு கண்டினியூஸ் பாத் கிடையாது. அப்போ இதுக்கு மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் இணைப்பதற்கு உள்ளுக்குள்ளேயுமே எதிர்ப்பு இருக்குது. யாசர் அராஃபத்துடைய ஃபத்தா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இல்லையா, அதுதான் வந்து இப்பொழுதைக்கு வெஸ்ட் பேங்க்கில் பவரில் இருக்காங்க. ஹமாஸ் அங்கே எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று பார்க்கிறது. ஃபத்தா வந்து காசாவிலிருந்து கொன்று அடித்து துரத்தினார்கள் ஹமாஸ். ஸோ அவர்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கமான உறவு கிடையாது. ஸோ இப்போ 2 இடத்தையும் எப்படி ஒன்றா சேர்க்க போகிறீங்க, ஆயுத போராளிகள்கிட்டருந்து ஆயுதங்களை எப்படி பிடுங்க போகிறீங்க, அடியில் இருக்கிற டன்னல்ஸ் எல்லாத்தையும் எப்படி மூட போகிறீங்க, இப்படி பலவேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லாங் டேர்ம் எப்படி வந்து எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? என்ன எக்கானமி இருக்குது? எல்லாமே ஜீரோல. உணவு, அவங்களுக்கு உணவு உற்பத்திக்கான இடங்கள் ரொம்ப குறைவு, மக்கள் தொகை அதிகம். நிறைய பேர் வந்து பாலஸ்தீனிலிருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஈழப்போர் நடந்த சமயத்தில் தமிழர்கள் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க இல்லையா. அப்போ திரும்பி அவங்க ஒன்றும் வரவே இல்லையா, அவங்க வரப்போகிறதில்ல. ஏன்னா அவர்கள் போன இடம் அவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் பெட்டரானது. அப்போ வெளியில் போன பாலஸ்தீனர்கள் திரும்பி வர போகிறதில்ல. அப்போ இங்கே ஒரு ஜெனரேஷன் படித்து அவர்கள் அமைதியை நோக்கி போகணுன்னா அவர்களுக்கு வேலை வேணும். இந்த வேலைகள் இல்லை அப்படின்னா, பொருளாதாரம் இல்லைன்னா திரும்ப பிரச்சனை. அப்புறம் இங்கே பணம். இப்பொழுதைக்கு அவங்க வந்து பயன்பாட்டில் வைத்திருப்பது இஸ்ரேலிய ஷெக்கல் என்னும் நாணயத்தை. இஸ்ரேல் வந்து அதை பயங்கரமாக நசுக்கிருச்சு. பணம் இல்லை அங்கே. அப்போ என்ன கரன்சியில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இயங்க போகிறாங்க? மாடர்ன் எக்கானமியில் ஒரு கரன்சி இல்லாமல் இயங்க முடியாது. அவர்களுக்கு ஒரு பேங்க் கிடையாது. இப்போ அதெல்லாம் நீங்கள் உருவாக்கி ஆகணும். அவர்கள் என்ன தனி கரன்சி வச்சுக்க போகிறாங்களா? இந்த 2023 அக்டோபர் 6க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் வேலை செய்து சம்பாதித்து வந்து கொண்டிருந்தார்கள். தினமும் காலையில் போவாங்க, சாயந்தரம் திருப்பி வருவாங்க. ஒரு செக் போஸ்ட் இருக்கும், தாண்டி போயிட்டு வருவாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு, இனி அது திறக்காது, சான்ஸே இல்லை. அப்போ இவர்கள் எங்கே போய் வேலை செய்ய போகிறார்கள், எங்கே போய் படிக்க போகிறார்கள்? அப்போ இங்கே நம்ம பார்க்குற ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 பெரிய ப்ராப்ளம். இப்போ பிற நாடுகள் கொஞ்சம் பாலிசியில் மாற்றணும். இப்போ பாலஸ்தீனியர்களை வந்து ஜார்டன் உள்ள அனுமதிக்காமல் இருந்தது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இதே யாசர் அராஃபத் அவருடைய குழுவினர் வந்து அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க. அப்புறமா அவர்கள் வந்து அடித்து துரத்தப்பட்டார்கள். ஸோ இப்போ படிக்கணுன்னா அவங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தான் காலேஜஸ் போயாகணும். இப்படி ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் ட்ரான் ப்ராப்ளம். இதெல்லாம் பண்ணாலும் அவர்கள் வந்து ஒரு தனி நாடா, அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் அடுத்த கேள்வியாக இருந்தது. இப்போ எந்த நாடுகள்லாம் வந்து
பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கிற பட்சத்தில் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்படி அமைஞ்சாலுமே கூட அங்கே ஆட்சி புரிய போகிறது யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காசாவை ஆள போகிறது யார் அப்படி? இன்னைக்கு வந்து அமெரிக்கா பாலஸ்தீனத்தை தனிநாடாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிரிட்டன் முதற்கொண்டு ஐரோப்பாவின் சில நாடுகள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இதில் 8லேருந்து 10 நாடு சொல்லியிருக்கு. இன்னும் அதுக்கு மேலே கூட போகலாம். அதுக்குன்னு ஒரு தனி கேம்பெயினிங் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு ஐநா சபைக்கு போய் அதை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க சொல்லி கேட்பார்கள். அது ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ். இஸ்ரேல் அதை கடுமையாக எதிர்த்திருக்கு. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதை அங்கீகரிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையுமே வந்து இஸ்ரேல் நேரடியாகவே நீங்கள் வந்து ஒரு பெரும் தவறை இழைக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ இஸ்ரேலோட மனத்தில் பாலஸ்தீன் என்பது ஒரு நாடாக இருக்கக்கூடாதுன்னு இன்று வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேலுக்குள்ளே அடுத்த ஒரு கேம்பெயின் தேவை. இன்றைக்கு அனைத்து பிணை கைதிகளையும் காப்பாற்றி கொடுத்த ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, நாளைக்கு அவர் பாலஸ்தீன் என்பது ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆதரவு எப்படி மாறும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இதே ட்ரம்ப் மேலே. ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடி சொல்லிடுறப்போ இஸ்ரேலில் லெஃப்ட் விங் உள்ள ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா வேணால் பாலஸ்தீனை அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு என்னுடைய கருத்தில் எனக்கு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் போல எதையும் நான் சமீபத்தில் பார்க்கல. ஒரு 25% பேர் இஸ்ரேல் பாலஸ்தீன் இரண்டும் வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு தேசங்கள், நாடுங்கிற ஒரு பவுண்டரியை தாண்டி அவர்கள் வேறு மக்கள், அவர்களுக்கு தனி உரிமை உள்ளது தனி நாடாக இருப்பதற்கு என்பதை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க இஸ்ரேலில். அதுதான் இந்த 2 நேஷன் தியரின்னு அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க உடனடியாக ஒத்துப்பாங்க. அது நகர்ந்திருக்கிறதா, அது 30-40 என்று அதிகமாகி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை டயர்ட்னஸ்னால கூட அப்பா போதும்ப்பா விட்டுருப்பா கொடுத்துட்டு போயிடுவோம்ப்பா, கொடுத்துட்டு நம்ம டிஃபென்ஸை அதிகரிச்சுப்போம், நீ தனி நாடாக இருந்துக்கோ, நீ பொழைச்சிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்கிட்ட இனிமேல் வராத, எனக்கு உனக்கு எந்த சங்காத்தமும் வேண்டாம் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கும் கூட இப்போ பாலஸ்தீனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்த சிக்கல். பாலஸ்தீனில் அவங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்காங்க, ஆறிலிருந்து கடல் வரை அனைத்தும் பாலஸ்தீனம் அப்படிங்கிற மாதிரி. விச் மீன்ஸ் அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் சேர்த்து. ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேலியர்கள் என்பவர்கள், யூதர்கள் என்பவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கே வந்து இந்த இடத்தில் பரவி எங்களுடைய நிலங்களை பிடித்து கொண்டு உருவாக்கிய நாடு தான் இஸ்ரேல் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் பெரும்பாலும் நடந்ததும் கூட. ஆனால் இன்றைக்கி அது ரியல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அதை அக்காமடேட் பண்ணித்தான் ஆகணும். அங்கே தான் இஷ்யூ வருது. நம்ம வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ரியல். நீங்கள் இனிமேல் போய் இல்லை சேதமில்லாத இந்துஸ்தானம், அகண்ட பாரதம் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து வெறும் ஒரு கனவு மட்டும்தான் இருக்குது. முஸ்லிம்களை பெரும்பான்மையாக வைத்திருக்கக்கூடிய பங்களாதேசம், பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் இருக்குது. ரியாலிட்டி அது. அந்த ரியாலிட்டியை நீங்கள் மாற்ற முடியாது. இல்லைங்க 1947 தான் அது நாடுகளாக உருவாயின. அதற்கு முன்னாடி சிந்து பகுதியை வந்து ஒரு இஸ்லாமிய மன்னர் ஒருவர் கைப்பற்றுவதற்கு முன்னால் அந்த இடமெல்லாம் இந்து பகுதியாக தானே இருந்தது. அது வந்து 8ஆம் நூற்றாண்டு பிறகுதானே அவர்கள்லாம் வந்தார்கள். உண்மைதான். 8-9ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக முகலாயர்களுடைய ஆட்சி முடியும் வரை அப்படி தான் இருந்தது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி. இப்போ நீங்கள் இதில் எதுவுமே அண்டு பண்ண முடியாது. அப்போ இந்த ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரீங்க. அது மாற்ற முடியும் என்றால் மாற்ற முயற்சி பண்ணலாம். மாற்ற முடியாது. இப்போ ஒரே மாற்றம் அத்தனை பேரையும் கொலை செய்வது தான். அப்போ பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களை கொலை செய்யணும், அது இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்களை கொலை செய்யணும். அப்படித்தான் வந்து பாலஸ்தீனியர்கள் மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் முயற்சி செய்தன. முயற்சியில் தோற்றன, இடங்களை இழந்தன. சைனாய் அப்படி தான் போச்சு, வெஸ்ட் பேங்க் அப்படி தான் போச்சு, இப்படி பல இடங்கள் அப்படி தான் போச்சு. அதற்கு பிறகு அந்த நாடுகள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்தன. இப்போ இஸ்ரேல் அப்படியே பிளேட்டை திருப்பி அதிகமான இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். இப்போ அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஸோ இந்த பேக் அண்ட் ஃபோர்த்தில் பவர் ஈக்குவேஷனில் சுற்றி உசுப்பேற்றி விட்ட நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் பின்வாங்கிட்டாங்க. அப்போ அதுதான் பாலஸ்தீனர்களுடைய மிகப்பெரிய பின்னடைவு. இவர்கள் 1940களிலேயே
சரி ஒழிஞ்சது போ அப்படின்னு இஸ்ரேலை அக்செப்ட் பண்ணியிருந்தா இவர்களுக்கென்று ஒரு நாடு இருந்திருக்கும், அது இப்பொழுது இருப்பதை விட பெரிதாக இருந்திருக்கும், ஒரு பேரிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கும். ஒரு கன்வென்ஷனல் பேட்டிலில் இன்றைக்கும் இந்தியாவால் பாகிஸ்தானை முழுமையாக தோற்கடித்து அந்த நாட்டை முழுமையாக கைப்பற்றி அங்கே இருப்பவர்களெல்லாம் எங்கேயும் ஓட வைக்கவெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வேறு எங்கேயும் அசர்பைஜானால் ஆர்மீனியாவே அப்படி செய்ய முடியாது. துருக்கி, கிரேக்கம், சைப்ரஸ் இந்த 3 நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை இருக்குது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யாவால் உக்ரைனை கையகப்படுத்த முடியவே முடியாது. அதே மாதிரி தான் இஸ்ரேல் பாலஸ்தீனும். ஸோ ஒரே வழி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஹானரபிள் டீலுக்கு வர்றது தான். அப்போ அதை 2 பக்கமும் ஒத்துக்கணும். அதில் தான் இருக்குது லாங் டேர்ம். இது நடந்தது போகட்டும். இதை ஒரு புது அத்தியாயமாக எடுத்துக்கொண்டு முதல்ல இந்த இடத்த செக்யூர் பண்ணி தனிநாடு அந்தஸ்தை நோக்கி போய் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்னிட்டியோடு எப்படி வாழ்வது என்பதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு கோலாக இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை வரும், யார் ஆட்சி செய்வது, அதான் உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருந்தது. முகமது அப்பாஸ் அவங்க அமைப்பு அவங்ககிட்ட இப்போதைக்கு, ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் பாடி ஒன்று இருக்குது அப்படின்னா உடனடியாக அங்கே பொறுப்புக்கு யாராவது வருவாங்க. அது நீங்கள் சொல்கிறது இப்போ அவங்க வெஸ்ட் பேங்க்கில் தான் இருக்காங்க. அதுவும் இவர்கள் இருவருமே பாலஸ்தீனியர்கள் என்றாலும் நிலப்பரப்பில் தள்ளி தள்ளி இருக்கிறவங்க, ரொம்ப தள்ளி இல்லை, அதுவே எல்லாமே இடமே சின்னது தான். பட் அவர்களுக்கு காசா பகுதியில் பெரிய ஆதரவு கிடையாது. ஹமாஸுக்கு தான் அங்கே ஆதரவு. அந்த ஹமாஸ் ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு அமைப்பாக ஆனதுனால அவர்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இஸ்ரேலை பயமுறுத்தி துரத்துவதுன்னு, அதுவும் ஒரு பைத்தியக்காரத்தனம். இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உண்மையிலேயே செய்திருக்க வேண்டியது முகமது அப்பாஸ் போன்றவர்களோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு பாலஸ்தீனத்தை உறுதிப்படுத்துவது, போர் புரியாமல். ஏன்னா இன்றைக்கு போரில் இதே நாடுகளே நீங்கள் நாளைக்கு இஸ்ரேல் மீது போர் தொடுத்தால் முதல்ல இஸ்ரேல் தன்னுடைய ஆயுதங்களையும் தன்னுடைய ஆட்களையும் வைத்தே டிஃபெண்ட் பண்ணும். அப்போ அத்தனை பேரும் இன்றைக்கு நெத்தன்யாகுவை வெறுக்கக்கூடிய அத்தனை பேரும் நெத்தன்யாகு பின்னால் போய் அணிதிரள்வார்கள். பிற உலக நாடுகளும் அமெரிக்காவும் அதே காரியத்தை செய்யும். இப்பொழுதைக்கு பாலஸ்தீனத்தின் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் அஹிம்சையை பயன்படுத்தி தன்னுடைய ரைட்ஸை செக்யூர் பண்ணுறது. என்னுடைய உரிமைகளை எனக்கு கொடுங்கள், அது தனிநாட்டினால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அதை பெறுவது எப்படி? என்ன பவுண்டரி இருந்தாலும் போதும், முதல்ல அந்த பவுண்டரியை செக்யூர் பண்ணுவோம், தனி நாடை அமைப்போம், மக்களை எப்படி முன்னேற்றுவது என்பதை பார்ப்போம் என்பது. அப்போ இங்கே இப்போதைக்கு இந்த பிரச்சனை இன்னும் சீரான நிலை முழுமையாக அடைகிற வரைக்குமே கூட அந்த சர்வதேச அமைப்பு தான் அங்கே ஓரளவுக்கு நிர்வாகத்தை பார்த்துக்கும் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இதனால் வரைக்கும் இது நடக்கலை. இதனால் வரை ஒரு சர்வதேச அமைப்பை அங்கே வர வேண்டும் என்று அமெரிக்கா முதற்கொண்டு யாருமே சொல்லவில்லை. இஸ்ரேல் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. இந்த அமைதி ஒப்பந்தத்துடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஷரத்து அது. அதை இன்றைக்கு இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் உள்ளதிலேயே மிகச்சிறந்ததாக நான் பார்க்குறேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா இஸ்ரேல்னால அது மீது தாக்குதலை செய்ய முடியாது. அதுலேயும் அதற்கு டோக்கனாக நீங்கள் ட்ரம்ப்பை தலைவராக போட்டதுக்கு பிறகு அது ட்ரம்ப்புடைய படையாயிடுது. இவங்களை அடித்தா ட்ரம்ப்பே, இது ட்ரம்ப் அடிக்கிற மாதிரி. அதனால தான் நான் 3 வருஷம் கொடுக்குறேன். அந்த ட்ரம்ப் ஆட்சியிலிருந்து ட்ரம்ப் மேலே நமக்கு 1008 விமர்சனம் இருக்குது. இந்தியா தொடர்பாக அவர் பேசினதில் செய்ததிலெல்லாம் நிறையா இருக்குது பிரச்சனைகள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த தேதியில் பயங்கர ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த வேல்யூ 2 தரப்புக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரே மனிதர் அந்த ஆள் தான். இப்பொழுது முழுமையாக அவர் நினைத்தால் பல காரியங்களை செய்யலாம். நான் முழுமையாக உன்னை நம்புகிறேன் அப்படின்னு இஸ்ரேலியர்களும் சொல்லுவார்கள், பாலஸ்தீனியர்களும் சொல்லுவார்கள். இதை அவர் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு ஆண்டில் அவர் சில காரியங்களை செய்தால் அவருக்கு 5 நோபல் பரிசு தரலாம். கேள்வி அதுதான், அடுத்த வருஷம் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்களா அப்போ அப்படின்றதான் அடுத்த கேள்வியாக இருந்தது. இந்த ஓராண்டில் இந்த அமைதி தொடர்ந்து மிகப்பெரிய மாற்றம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சும் மற்ற காரியங்களும் நடந்ததுன்னா, இஸ்ரேல் வாய மூடிக்கிட்டு இருந்ததுன்னா, பாலஸ்தீனி ஹமாஸும் அமைதியாக இருந்து இன்டர்நேஷ்னல் கண்காணிப்பு குழுக்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செஞ்சு இந்த அமைதி நீட்டிப்பு நடந்ததுன்னா அதற்கு ஒரே காரணம் ட்ரம்ப் தான்.
நமக்கு என்னதான் அவர் மேலே என்னதான் கமெண்ட் இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் நோபல் பரிசு கொடுக்க முடியும். இன்னொருத்தர் கூட அந்த லிஸ்ட்டில் போட முடியாது. அதனால கட்டாயமாக அவருக்கு நோபல் பரிசு. அவருக்கு அதில் தனிப்பட்ட ஒரு லாபம் இருந்தாலுமே கூட இது முக்கியமான இதுதான் இதில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சானது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் அந்த லாபத்தினால தான் இத்தனையும் நடந்திருக்கு. ஸோ நீ $40 பில்லியன் கூட சம்பாதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு உலகம் இருக்கிறது. மிக உன்னத உத்தமர்கள் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலையே. ஸோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால தான் அவரால் அத்தனை பேரையும் உட்கார வைக்க முடியுது. ஒரு பிஸ்னஸ் மேனா வந்து டீல் முடிச்சுட்டு போயிருக்கு. அப்சல்யூட்லி பியூர் டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்னால மட்டும் இதை சாதித்திருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக மாறிட்டு இருக்காரு அவர். ஈரானோடு அடுத்த ஒப்பந்தத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. நேற்றுக்கு தானடா என் மேலே இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டேன் அப்படின்னா அது அப்போ கதைங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஒத்து போகலாம் என்று பேசக்கூடிய ஒருவராக. இத்தனை குறைகளையும் தாண்டி அடுத்து அவர் வந்து நிச்சயமாக ரஷ்யா யுக்ரைன் பீஸ் டீலை நோக்கி போவார். அதை பற்றி பேசுவார். அவர்களை பிடித்து இழுத்து வந்து ஏதாவது செய்வார். அதில் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் லிவரேஜ் இருக்குது. யுக்ரைன் மீது லிவரேஜ் இருக்குது, ரஷ்யா மீது அவருக்கு லிவரேஜே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவரால் ஹமாஸ் மீதும் இஸ்ரேல் நெத்தன்யாஹூ மீதும் அவரால் அந்த ஒரு லிவரேஜை கொண்டு வர முடிஞ்சது. அதனால தான் இது நடந்திருக்கு. அங்கே அது இல்லாத காரணத்தினால தான் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ஒப்பந்தம் நடக்கிறப்போ ஹமாஸ் தரப்புல இருந்தும் வந்து யாரும் எகிப்துக்கு வரலை. இஸ்ரேல் தரப்புல வந்தும் நேதன்யாஹூ நான் வரமாட்டேன், ஊரில் பண்டிகை இருக்குது, ஜீவிஷ் ஃபெஸ்டிவல் எதாவது இருக்குது, பண்டிகை இருக்குன்னு காரணம் கேட்டால் கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஏன் வரலை? அது ஏதாவது முக்கியமான தாக்கத்தை உண்டாக்குமா? இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் பொழுது இது வந்து நம்ம அடுத்து இந்த ஷர்மல் ஷேக்கில் நடந்தது வந்து அதோடைய அடுத்த கட்டம் தானே. ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருந்து தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, அவங்க 2 பேருக்கு இடையில் பெரும் இணக்கம்லாம் கிடையாது. ஸோ ஒரு டியூரஸில் தான், ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் அங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என் ரூம்லேருந்து கையெழுத்து போடுறேன், அவர் ரூம்லேருந்து போடட்டும். பட் கையெழுத்து போட்டேன் இல்லையா, நான் தான் கையெழுத்து போட்டேன்னு 2 பேருமே சொன்னீங்க இல்லையா, அது வரைக்கும் போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஏன் 2 பேரும் வரல, நீங்கள் 2 பேரும் ஏன் கை குலுக்கிக்கலை, நீங்கள் 2 பேரும் அந்த மத்திய கிழக்கில் பண்ணிக்கிற மாதிரி ஏன் கண்ணத்தையும் உரசிக்கலை அப்படின்னா நம்ம இன்றைக்கி கேட்க முடியாது. அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஷரத்துகளை பெரும்பாலும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அதுவே போதும் அப்படிங்கிற நிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ எகிப்தில் நடந்த அந்த மாநாடுக்கு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் அழைப்பு வந்தது அப்படின்னாங்க. ஸோ அதில் ஏதாவது காரணம் இருக்குமா? லேட்டாக வந்த அழைப்பு என்ன? பிரதமர் மோடி அவர்கள் இதில் பங்கேற்று இருந்திருக்கணுமா? பிரதமர் மோடி கட்டாயமாக போக மாட்டாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இங்கே வந்து வேறு கால்குலேஷன் வருது. இந்தியாவுக்கு நேரடியாக பலஸ்தீனத்தில் இன்றைக்கு பெரும் உறவு கிடையாது. இந்தியாவுடைய உறவு இன்றைக்கு இஸ்ரேலோட மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். இந்தியா கிட்டத்தட்ட இஸ்ரேல் தரப்பில் இருக்குது அப்படின்ட்டு. பாகிஸ்தான் பிரதமர் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பாகிஸ்தான் பிரதமரும் இராணுவ தளபதியும் சேர்ந்தே வேற போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து மேடையிலையுமே இருந்து பேசக்கூடிய ஒரு நிலை. அப்போ பக்கத்தில் இருக்கிறத வந்து இந்திய பிரதமர் கட்டாயமாக விரும்பியிருக்க மாட்டார். இப்பொழுதைக்கு இந்தியாவுக்கு லோக்கல் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருப்பதையே கூட நாங்கள் வந்து இக்னோர் பண்ணுறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அந்த ஆள் இருந்தானா நாங்கள் போகவே போகிறதில்ல, இல்லை நான் போகணுன்னா அந்த ஆள் வரக்கூடாதுங்க அப்படின்ட்டு. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தான் பயங்கரமாக அவங்களுக்கு வேற ஜின்சக் போட்டுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அந்த டேபிள் அந்த ஒரே டேபிளில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தேவை இருக்குது. இல்லை, இப்போ இந்த சூழலில் தான் அந்த கேள்வி எழுது. ஸோ அப்படி பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட குறிப்பாக ட்ரம்ப்போட ரொம்ப நெருக்கம் காட்டுறப்போ பிரதமர் மோடி அங்கே போயிருந்தார் அப்படின்னா அவருக்கும் அந்த தேவை இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்போட நெருக்கம் அப்படி கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து ட்ரம்ப்போடு ஒரு பெரிய நெருக்கம் தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே வந்து இந்தியாவை ட்ரம்ப் நடத்திய விதம் சரியில்லை. இந்தியாவுடைய ஆங்கிலேருந்து நீங்கள் பாகிஸ்தானுக்கு அவர்கள் கையேந்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால அவர்களுடைய உறவு அவங்க பார்த்துக்கிட்டவங்க. இந்தியாவை வந்து பார்த்து நான் அவங்கள மிரட்டினதுனால தான் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்தது, நான் டாரிஃப்லாம் போட்டுருவேன், தூக்கிடுவேன், பிச்சிருவேன் படவா அப்படின்லாம் சொன்னேன் ரேஞ்சுக்கு இவர் பேசினார்னா இந்தியா வந்து அதை கேட்டுக்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கு ரஷ்யா அதை கேட்டுக்கொள்வதில்லை, சீனா அதை கேட்டுக்கொள்வதில்லை, இந்தியா அதே ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய கரண்ட் பொசிஷன்
ரஷ்யாவுக்கு மேலே சீனாவுக்கு கீழே ஆன் ஆல் பேராமீட்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து ட்ரம்ப்போட எல்லா விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் கேட்டு நடந்தால் அவர் உடனே உங்களுக்கு வந்து சாதகமான எதையும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் உங்கள்கிட்ட சொல்கிறது நீ ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்து அப்படிங்கிறத ஒரு முதன்மையான ஒரு விஷயமா சொல்கிறார். அது நமக்கு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அதன் காரணமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. மோடி அவர்கள் வந்து திட்டமிட்டு தவிர்த்திருக்காரு, ட்ரம்ப்பை சந்திக்க திட்டமிட்டு தான் தவிர்த்திருக்காரு. ஒரு ஜூனியர் மினிஸ்டர் தான் அனுப்புறாரு, இணையமைச்சர். அவர் ஜெய்சங்கர் அனுப்பல. அதுலேருந்து நம்ம பார்க்கணும். நூட்டா செக்ரட்டரி அனுப்பியிருப்பாரு. ஏயா மினிஸ்டரே கிடையாதுயா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் தான்ட்டு. ஸோ ஒரு ஜூனியர் அமைச்சர் அனுப்புகிறார். ஸோ நாங்கள் இருக்கோம், நீ கூப்பிட்டேங்கிறதுனால நாங்கள் வரோம், பட் இவ்வளோ தான் நாங்கள் அனுப்ப முடியும், நம்மளுடைய விஷயம் வேறு, நீங்கள் முதல்ல அதை டீல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, பட் எங்களுக்கு ஆதரவு இருக்குது, நாங்கள் மற்றதெல்லாம் என்னுடைய நண்பர் ட்ரம்ப் வந்து மிக அருமையான ஒரு செயலை செய்திருக்கிறார், அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் நெத்தன்யாஹுவை கால் பண்ணி பேசினது, எகிப்து அதிபரோட, அதெல்லாம் நமக்கு நல்ல உறவு இருக்குது. அது 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 ஃபைன், இதுக்கு உங்கள் போயிருக்கணுங்கிறதே இல்லை. இப்பொழுதைக்கு வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி அர்ச்சனை பண்ணி தீபதூபமெல்லாம் அட்டி அபிஷேகமெல்லாம் வந்து இந்திய பிரதமர் ட்ரம்ப்புக்கு பண்ண போகிறதில்லை. என் நண்பர் அப்படின்னு ட்வீட்டில் போடுவாரே தவிர அதுக்கு மேலே நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை இப்போ ட்ரம்ப்பை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனையில் வந்து இந்தியா ஏதாவது தங்களுடைய நிலைப்பாடு இதுன்றதா கொஞ்சம் பதிவு செஞ்சுருக்கணுமா? அந்த மாதிரி இப்போ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக யூஎன்ல நம்ம வாக்கு செலுத்துறதாகட்டும், ஸோ இந்த பிரச்சனை இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்திய தரப்புலேருந்து நாங்கள் இதை முன்வைக்கிறப்ப இந்திய தரப்பு பதிவு செய்கிறது எதுவும் இல்லைப்பா. பதிவு செய்துட்டாங்களே. இப்போ நடந்திருக்கிற ஒப்பந்தம் நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து ட்ரம்ப் இதை முன்னெடுத்து செய்தது பிரமாதம். அப்புறம் இதை ஏற்றுக்கொண்டதற்கு நெத்தன்யாகு சரியான செயலை செய்திருக்கிறார், எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதில் நமக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, இதில் நமக்கு ஒரு ஸ்டேக்கே கிடையாது. நம்ம வந்து இது நடந்தாலும் நடக்காட்டாலும் இஸ்ரேலோட நல்லுறவுங்கிறது ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. பல்வேறு விதங்களில் இருவருக்கும் இடையிலே ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு இன்னொரு தரப்பில் வந்து வெறும் ஹியூமனிடேரியன் வியூ தான். நமக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ப்ராக்டிக்கலி ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து எந்த விதமான அழிவும் நடக்கக்கூடாதுங்கிறதுல நமக்கு உண்டு. இந்தியா நிச்சயமாக நாளைக்கு உணவுப் பொருள்கள் பற்றிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று தேவைப்படும். இந்தியா நிச்சயமாக உணவை கொடுக்கும். நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. நம்ம வந்து வேண்டிய அளவு கோதுமையை தரலாம். பணமாக தருமா இந்தியான்னு தெரியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு நீங்களும் வாங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது காசு தாங்க, ஆனால் நான் வந்து குறைந்த கட்டணத்தில் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்திய நிறுவனங்களும் அதில் இறங்கலாம். மற்றபடி அதற்கு மேலே இந்தியா எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் நிச்சயமாக எய்டு அப்படின்னு வரும்பொழுது, உதவி என்று வரும்பொழுது இந்தியா வந்து கணிசமான அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. உணவுப் பொருள் கட்டாயமாக இந்தியா கொடுத்து உதவும் பாலஸ்தீனுக்கு. இந்த பிரச்சனையில் அடுத்து இதுதான் நிகழப்போகுது அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன பதிலில் இருந்து தற்காலிகமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. குறைந்தபட்சம் சின்ன சின்ன வயலேஷன்ஸ் இருக்கலாம். அது காசா தரப்புலையும் இருக்கலாம், அதாவது ஹமாஸ் தரப்புலையும் இருக்கலாம், இஸ்ரேல் தரப்புலையும் சின்ன சின்ன வயலேஷன்ஸ் இருக்கலாம். அது சரி செஞ்சுக்குவாங்க. சர்வதேச அமைப்பு அங்கே இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு முக்கியமான முடிவு எதுவும் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அப்படின்றது, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அங்கே வந்து ஒரு மறு கட்டமைப்பு பணிகள் வந்து மிக தீவிரமாக செயல்பட போகுது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். செயல்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நாம் இதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளவு பணம் கல்ஃப் கண்ட்ரிஸ் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் கூட இதில் வந்து ஒரு ரீசனபிள் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் அவங்களுடைய எல்லா இன்டர்னல் பிரச்சனைகளையும் தாண்டி அவர்களால் வந்து $500 மில்லியன் தர முடியும். யூரோப்பியன் யூனியன்லேருந்து $1 or $2 பில்லியன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து மொத்தமாக ஒரு $4-5 பில்லியன் கமிட்மெண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு பணம் வந்து அங்கே உள்ள கூட ஒரு $5-6 பில்லியன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்தால்தான். அப்படி வரலைன்னா யூ ஹவ் அ ப்ராப்ளம். ஏன்னா இதில் சொல்கிறதுல 10ல் 1 பங்கு தான் வருதுன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. குறைந்தபட்சம் $5 பில்லியன் அங்கே வரணும், $5 பில்லியன் வரணும். அதுக்கப்புறமா கட்டமைப்புகள் ஏற்படுத்துறதுன்னு அடுத்தது இருக்குது. ரைட், கட்டடம் கட்டி கொடுத்தா போதாது. நான் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு என்ன கரன்சி அண்ட் பேங்க் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுச்சு. தன்னுடைய கரன்சி அங்கே போகிறதுக்கு
தடை போட்டுருச்சு. அட்லீஸ்ட் அது போர் சமயத்தில். இப்போ திரும்ப அது திறப்பாங்களான்னா அவங்க இப்போ வந்து எதெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ, எதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்டில் ஒரு கீ பாயிண்ட் இல்லையோ அதெல்லாம் நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் எதுக்கு என் கரன்சி உனக்கு தரணும், நீயே இருந்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. இப்போ இன்னொரு நாடு கொடுக்குமா, இல்லை அவர்களுக்கென்று ஒரு கரன்சி ஒன்று ஏற்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ இது போன்ற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும். இல்லாட்டி மக்களுக்கு வந்து இப்போ என்னுடைய உறவினர்கள் அங்கே இருக்காங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னா, நான் முதல்ல வந்து பன்னாட்டு அமைப்புகள் கொடுக்குற பணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பணம் அவங்களுக்கு தரணும். அந்த பணம் அங்கே எப்படி போகுது? இதற்கு முன்னாடி அது இஸ்ரேல் வங்கிகள் வழியாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இஸ்ரேல் வந்து அதை கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணாது. ஏன்னா நான் பணம் அனுப்புவேன், நீ அந்த பணத்தை வச்சு ஆயுதம் வாங்குவேன், திருப்பி என் மேலேயே போடுவேன், அதனால சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி முழு அரசு கட்டமைப்பு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், சில கட்டமைப்புகள், நான் எல்லாமே வேணும் அப்படின்னு நான் சொல்லலை. பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டுக்கு அதெல்லாம் கூட 2ஆம் பட்சம். மிக குறைவாக பணம் என்ற ஒன்று அங்கே தேவை. அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு, அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும், அதை செய்ய தெரிந்த ஆட்கள் இருக்கணும், இல்லாட்டி இன்ஃப்ளேஷன் வரும். இதில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குது. அதை வெளியிலிருந்து வந்த நிபுணர்கள் விரைவில் அதை தீர்க்கணும், இன்டரிம் சொல்யூஷன் கொடுக்கணும். ஒரு 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 டெம்பரரி கரன்சி ஒன்று ஏற்படுத்தி அதை அமெரிக்கன் டாலரோடு பெக் பண்ணி ஒரு அமெரிக்கன் டாலருக்கு 1000 எக்ஸு கரன்சி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று ஆரம்பித்தாங்க. அல்லது இஸ்ரேலே போனால் போது பரவாயில்ல எங்களுடைய பணத்தை பயன்படுத்துன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அதுக்கான கைமுறுக்கல்கள் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து அடுத்து நிகழப்போகுது. லாங் டேர்மாக அடுத்து பெரிய பிரச்சனைகள் எப்போ வெடிக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறது என்னன்னா, ஹமாஸ் வந்து முழுமையாக ஆயுதங்களை சரணடைக்க ஒப்படைப்பாங்களா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா ஸ்டேட் அங்கே வந்து இரு நாடுகளுக்கு வந்து இஸ்ரேலேருந்து ஒப்பந்தம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியல அப்படின்றது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஆட்சி மாறுதான் என்ன நடக்கும் அப்படின்றது, அங்கே நேத்தன்யாகு ஆட்சி மாறினா என்ன நடக்கும். நேத்தன்யாகு ஆட்சி மாறினால் கூட நான் எதிர்பார்க்குற மாதிரி இது கொஞ்சம் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மோஸ்ட் லைக்லி அடுத்த கவர்மெண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்குது. பட் ட்ரம்ப் தான் இங்கே கீ. ட்ரம்ப் மாறினுச்சுன்னா முதல்ல இஸ்ரேல்ல இருந்தே பெரிய மாற்றம் வரும். இனிமேல் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்றாங்க. அப்படி நேரடியாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஆரம்பிப்பாங்க மெதுவாக. பார்க்கலாம் சார், இது டெவலப்மெண்ட்ஸ் நிச்சயமாக வரும். அப்போ வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி விரிவாக நம்ம பேசலாம். நன்றி.